மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். தேவா ஒன்று, ராஜ்குமார் பாரதி ஒன்று, கொல்லங்குடி கருப்பாய், இந்த 3 பேரும் வந்து மீடியாவில் வந்து நான் அறிமுகப்படுத்துனேங்கிறத எனக்கு பெருமை. தேவா மியூசிக்கில் எம்எஸ் விஸ்வநாதன் பாடியிருக்கார் தூண்டில் மீன் ஒரு டெலிஃபிலிம் ஒன்று பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணாங்க. அதில் வந்து விஸ்வநாதன் அவர் பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அவர் ஒத்துட்டுருக்காரு. அதுவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உனக்கு என்ன குறைச்சல் மாதிரி, நீ நல்லா ஒரு ராஜாங்கிற மாதிரி பல்லவி மனோரமா உள்ளே வராங்க. வந்து அந்த செட்டில் வந்து அந்த மற்ற கேரக்டர் ராமநாதன் உட்காந்துருக்காரு. அவங்க வந்துட்டு உள்ளே வந்து அந்த கிளாஸ் வழியாக பார்த்ததுக்கு அப்புறமே டக்குன்னு அப்படியே போயிட்டு அங்கே போய் ரிசப்ஷனில் போய் உட்காந்துட்டு சார்ட்ட வந்து நான் பேசணும். அப்பாவுக்கு வந்து என்னடா ரொம்ப தன்மையாக பழகுவாராம், ஏபின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அக்காமடேட்டிவாக இருப்பாங்க மனோரமா. ரொம்ப நம்ம வீட்டு பொண்ணு இது, அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ரேடியோ கூப்பிட்டுக்கோங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்கண்ணா. அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு. கடைசி இந்தம்மா வந்து உட்காந்து சினிமா நடிகைங்கிற அந்த பந்தா காட்டுறாங்களா, அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பாலகிருஷ்ணன், எஸ்பி பாலகிருஷ்ணன் வந்து சொன்னேன், இல்லை இங்கே வந்து அது உள்ளே வராது, அது ராம்நாதன் பார்த்து அவர் இறந்துட்டாருன்னு பார்க்கறதுக்கு போனேன். போய் பார்த்துட்டு மேலே போட்டுட்டு பக்கத்தில் இருக்கேன். சின்ன இடம் தான், இவ்வளோ இருக்கும் அந்த விட. அங்கே ஏதோ தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது இருந்தாங்க. அப்படின்னா பார்த்தா வாசலில் பரபரப்பாக பெரிய சந்துக்குள்ளே போய் உள்ளே திரும்பணும். என்ன பார்த்தா மனோரமா வந்து அப்படி நிற்கிறாங்க. எனக்கு ஒரு செகண்ட் அவங்க அந்த இடத்துல நின்று பார்க்க வந்து இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை நம்ம அவங்கள்ட்ட போய் எதாவது கேட்கணுமா பேசணுமா, இது எனக்கு கைகால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பக்கத்தில் நிற்கிறாங்க, இப்படி கை கட்டிட்டு போய் நிற்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் இந்த கை இப்படி இருக்குது, இப்படியே இருக்குது, இப்படி இருந்து உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு செகண்ட் அப்படி செலுத்து அப்படின்ட்டு நடக்கட்டும், எங்கள் மகன் தான் கொல்லி போடணும் வெளியே போச்சு. நீங்கள் வேலை பார்க்கும்போது தான் தேவா வந்து அங்கே ஃப்ளோர் மேனேஜராக கூட இருந்திருக்காரு. என்னுடைய அடுத்த நாள் ரெக்கார்டிங்காக அந்த ஸ்டுடியோ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு போனால் ஒரு இருட்டுக்குள்ளேருந்து ஒரு பியானோ சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பியானோ தனியாக பாடிட்டு இருக்கா, தனியாக ஒரு பயமாக வந்தாச்சு. நம்ம டிம் லைட்டில் இருக்கும், ஸ்டுடியோ செட்டிலைட் மட்டும்தான் இருக்குது. இருட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு மியூசிக் மட்டும் கேட்குதுன்னா இந்த பீசால் பாத் மாதிரி ஏதோ சத்தம் வருதான்னு பார்த்தா, அப்புறம் அந்த தட்டிக்கு பின்னால் இருந்து பார்த்தா பியானோ வந்து தேவா வந்து டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு டியூன் போட்டு அது பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா இருக்கேப்பா அப்படின்ட்டு, சரி மறுநாள் வந்து அவருடைய பேட்ச்மேட் ஒருத்தர் வாசுன்ட்டு அவர் ஒரு பாட்டு எழுதிட்டு வந்து நான் தேவா வச்சு நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுங்க அப்படின்னு. பண்ணலாம்ப்பா, பட் வந்து கிரேடாக இருக்கணுமே அப்படின்னு. ஆல் இண்டியாவில் இருந்து கிரேட் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும், மியூசிக் இது பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் வந்து ரஹ்மானுக்கெல்லாம் கூட இதுக்கு இல்லை, கிரேட் இல்லை. அப்போ ரேடியோவில் ஓகே ஆனால் தான் ரேடியோ ஆடிஷன் போர்டில் வந்து எல்லாம் எக்ஸாம் பண்ணணும். அவங்க டெல்லிக்கு எழுதி கேட்டு இவங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டு அங்கே ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து இது பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வர முடியும். அன்ஆடிஷன்றது வந்து ஆர்டிஸ்ட்னு கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது, அவங்கள அன்கிரேடட் ஆர்டிஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது இளந்தென்றல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா அதுக்கும் ஒரு ஆடிஷன் இருக்கும். இளந்தென்றலுக்கும் ஒரு ஆடிஷன் வச்சு தான் நாங்கள் எடுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த பீரியட். அப்போ வரும்போது கிரேட் ஆயிருக்கணுமேப்பா அப்படின்னு அன்னைக்கு விட்டுட்டாரு. நெக்ஸ்ட் டே வந்து ஆல் இண்டியா கான்ட்ராக்ட் எடுத்து காமிக்கிறார், கிரேட் ஆயிருக்குன்ட்டு. ஏன்ப்பா இது நேற்று சொல்லியிருக்கக்கூடாதா, நம்ம நேற்றுக்கு இன்னைக்கு ரெக்கார்டிங் வச்சிருக்கலாமே, இந்த பாட்டை எடுத்துருக்கலாமேன்னு. இல்லை சார், கவர்மெண்ட் ஆஃபீஸு டாக்குமெண்ட்டை காமிச்சா தான் சார் வந்து நம்புவாங்க, அதுக்காகத்தான் அந்த பேப்பரை வீட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கா மறுநாள் வந்து சொன்னேன். ஆடிஷன் ஆயிருக்குன்னு கூட சொல்லலை என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் தான் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு வந்து அவருக்கு வந்து இப்போ மண்டேஸ் வந்து வீக்லி ஆஃப். அந்த வீக்லி ஆஃபில் மட்டும்தான் நான் காலையில் ரிஹர்சல் இல்லை ரெக்கார்டிங், கம்போசிங் இருந்தாலும் சரி, ரெக்கார்டிங் இருந்தாலும் சரி, ரிஹர்சல்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவரோட வீக்லி ஆஃப் சண்டே மண்டே மட்டும்தான் அவர் டியூட்டிக்கு இடைஞ்சிருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு கிரேடு மேலே இருந்த ஒரு வந்து அவங்களுக்கு இன்சார்ஜ், அவங்க ஃப்ளோரசன்ஸுக்கு வந்து இன்சார்ஜ் ஒருத்தனை பாட்டு எழுத சொல்கிறேன், ஒருத்தனை மியூசிக் போட சொல்கிறேன். அவங்களாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு அவங்கள எல்லாரும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், ஆஃபீஸ் வேலையில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கெடுக்காத ஆட்களை கெடுக்காது அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் பிளாக் பண்ணாங்க ஆட்கள்லாம் இருந்தாங்க. நான் சொன்னேன், உனக்கு வந்து இது கிடையாது, நீ அப்படி வேணா 10 மணி வரைக்கும் டியூட்டி இருந்தால் கூட நான் 11 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவேன் ராத்திரி, நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் வந்து பண்ணுவேன், யாரை என்கரேஜ் பண்ண முடியும் நம்ம பண்ண. அப்போ எங்களுக்கு டைரக்டர் வந்து ஒரு கர்கன் ஒரு நார்த் இந்தியன் இருந்தார். அந்த மாதிரி ஆர் யூ பேயிங் எனி திங் டு தேவா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், என்ன ஸ்டாஃப்னால பேமெண்ட் கிடையாது அப்படின்னு. அது எக்ஸம்ஷன் கொடுத்து வாங்கலாமே, 50% கொடுக்கலாமே, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஏர்னிங் இருக்கும். உனக்கு பாட்டு கொடுத்தா உன்னோட ப்ரோக்ராம் பாப்புலரைஸ் பண்ணுறான், நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் அவன் தேவாட்ட கேட்டேன், இன்னொன்று பேமெண்ட் அப்படி இல்லை, பேமெண்ட்னா பேமெண்ட்டுக்காக பண்ணுற மாதிரி ஆகிடும் சார், வேண்டாம் எனக்கு, நான் சர்வீஸில் இருக்க வரைக்கும் நான் வந்து பேமெண்ட்லாம் பண்ணுறேன், பட் ரெக்கார்டிங் நீங்கள் வந்து எப்போ பண்ணி கொடுக்குறீங்களோ இப்போ நான் பண்ணித்தரேன். இந்த ஒன்று யார் அவருடைய மியூசிக்கில் பாடியிருக்கிறது, அண்ணன் பாடியிருக்காரு, சீர்காழி அண்ணன் பாடியிருக்காரு, வரலட்சுமி அம்மா பாடியிருக்காங்க, எஸ் லட்சுமி, ராஜ்குமார் பாரதி, ரமணன், உமாரமணன், சோழமங்கலம் சிஸ்டர்ஸ், எஸ் ராஜேஸ்வரி,
எல்லா ஸ்டால்வர்ட்ஸ் அத்தனை பேரும் சுஷிலாம்மா தவிர ஈஸ்வரியை தவிர பாக்கி எல்லாரும் பாடியிருக்காங்க. ஜானகியம்மா இந்த 3 பேர் தான் வந்து அப்போ நான் கூப்பிட முடியாமல், ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருந்த நேரத்தில் நம்ம ரெக்கார்டிங் கூப்பிட முடியாதுன்ட்டு பாக்கி அத்தனை பேரும் அவங்க பாடியிருக்காங்க தேவா மியூசிக்கில். அதுக்கப்புறம் ஒரு படங்கள் வந்தது எல்லாம் பண்ணி இப்போ வரைக்கும் கான்ட்ராக்டில் இருக்கார், பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப இவங்ககிட்ட ஒரு மரியாதை கலந்த அஃபெக்ஷன் உண்டு அவரோட. இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தார் அவர் அங்க? ஒரு 5 வருஷம் இருந்து பண்ணிக்கிறேன். 80 to 85 வரைக்கும். 80க்கு முன்னால் ஒரு 78 உள்ள ஜாயின் பண்ணிட்டாரு. 5 இயர்ஸ் தொடர்ந்து இருந்தார் என்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் ப்ரொஃபஷன் வந்தது. அதுக்குள்ளே இங்கே படங்கள் மனசுக்கேத்த மகாராஜா, இப்போ ராமராஜன் படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் லீவு போட்டுட்டு போய் இது பண்ணால் ரொம்ப நாளைக்கு லீவ் போட முடியாததுனால தைரியமாக இது பண்ணி ரிசைன் பண்ணிட்டேன். உனக்கு நல்ல எதிர்காலம் நல்லா இருக்கப்பா, நீ அங்கேயே படங்களே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. தேவா மியூசிக்கில் எம்எஸ் விஸ்வநாதன் பாடியிருக்கார். தூண்டில் மீன் ஒரு டெலிஃபிலிம் ஒன்று பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணார். அதில் வந்து விஸ்வநாதன் அவர் பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதுவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உனக்கு என்ன குறைச்சல் மாதிரி ஒரு இதில் நீ நல்லா ஒரு ராஜாங்கிற மாதிரி பல்லவி. நான் அந்த பல்லவி பார்த்துட்டு அண்ணன் வந்து இது தேவாவுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த பாட்டு, நான் வந்து பாடுறேன் பாடி கொடுத்தேன். படங்கள் இப்போ நல்ல படங்கள் இருக்குது. இப்போ அவரோட ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கூட போயிருந்தேன் நான். இப்போ அவரோட பர்த்டே போன வருஷம் நவம்பரில் ரஜினிலாம் வந்திருந்தாங்க, ரஜினி பிரசாந்த் எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வரும்போது அவருடைய பாட்டுகள் இத்தனை ஹிட் சாங்ஸ் பண்ணியிருக்காரா, இத்தனை இதுகள் வந்து பாப்புலர் சாங்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அதே பணிவு, அதே மரியாதை, அதே அஃபெக்ஷன், அதே சிரிப்பு. தேவா ஒன்று, ராஜ்குமார் பாரதி ஒன்று, கொல்லங்குடி கருப்பாய், இந்த 3 பேரும் வந்து மீடியாவில் வந்து நான் அறிமுகப்படுத்தினேங்கிறத எனக்கு பெருமை இல்லை. நடிகை மனோரமாவோட கணவர் ராமநாதன் வந்து அவரு உங்களோட நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நல்ல ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இப்படி சொன்ன அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ரேங்க் வரலையே தவிர, பட் ஹைலி டேலண்டட். அவரோட அண்ணாவோட சீனோட பிளே ஒன்று கண்ணாயிரத்தின் உலகம் இது பண்ண ஒரு மைசர் கேரக்டர். அது பணத்துக்கே இது பண்ணிட்டு இந்த வட்டிக்கு விட்டுட்டு இது பண்ணுறது போகிறதுன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு கடுக்கடுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன். அது லைவ்லேயே ஒரு காமெடி மாதிரி எம்ஆர் ராதானம் பண்ணுவாங்க இல்லையா சில படங்களில், அந்த மாதிரி வந்து ஒரு போல்டு பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுறாரு. அதை பார்த்துட்டு ஆச்சு நல்லா தான் ஏன் நடிச்சிருக்கான் அந்த ஆள், அவங்களுக்குள்ள செப்பரேஷன். ஆனால் செட்டியார் நல்லா தான் நடிச்சிருக்காரு, நல்லா தான் நடிச்சிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகம் வந்திருக்கலாம். நமக்கு நான் ரொம்ப போட்டு கிளறேன், நம்ம தெரியும் எனக்கு இவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன் ஆயிடுச்சுன்னு தெரியும். ராமநாதன் வந்து அப்பாவோட ரேடியோ நாடகம் வந்து காப்புக்குடி சித்திரம் தொடர் நாடகம் பண்ணாங்க. துபா ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் காப்புக்குடி சித்திரம் தொடர் நாடகம் பண்ணாங்க. அதில் வந்து மனோரமா வந்து நடிக்கணும்னு சொல்லி அப்பா வந்து ஏதோ ஒரு குலமகள் அதே ஒரு படத்துக்கு வந்து ரஷ்யப் அகிலனோட கதை அது. அந்த செட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு நாளைக்கு ஏபிஎன் வந்து அந்த படம் வந்து ஆன வரைக்கும் அந்த ரீல் பார்க்கலான்னு பார்க்கும்போது துபாஷோடு நடித்த சுந்தரி பிஆர் சுந்தரின்ட்டு முனியம்மா கேரக்டர் பண்ணாங்க. அவங்க அந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா அந்த சீன் போட்டு காமிக்கலான்னு சுந்தரிமா வந்து இப்போ மெட்ராஸ் லாங்குவேஜும் மனோரமா வந்து செட்நாட் லாங்குவேஜ் பேசி அவங்க நடிக்க பார்த்தோன்னே இந்த பனியூர் பாக்கியம் கேரக்டருக்கு இந்த அம்மா கூப்பிட்டா நல்லா இருக்குமே, செட்நாட் தமிழ் நல்லா பேசுகிறாங்களேன்னு ரேடியோக்கு நடிக்க வருவாங்களான்னு கேட்டால் தாராளமாக வருவாங்கட்டாங்க. இவங்களை கேஷ் பண்ணியாச்சு. இவங்க வராங்க, மனோரமா உள்ளே வராங்க. வந்து அந்த செட்டில் வந்து அந்த மற்ற கேரக்டர் ராமநாதன் உட்காந்துருக்காருங்க. அவங்க வந்துட்டு உள்ளே வந்து அந்த கிளாஸ் வழியாக பார்த்ததுக்கப்புறமே டக்குன்னு அப்படியே போயிட்டு அங்கே போய் ரிசப்ஷனில் போய் உட்காந்துட்டு சார்ட்ட வந்து நான் பேசணும். அப்பாவுக்கு வந்து என்னடா ரொம்ப தன்மையாக பழகுவாராம் ஏபின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அக்காமடேட்டிவாக இருப்பாங்க மனோரமா, ரொம்ப நம்ம வீட்டு பொண்ணு இது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ரேடியோ கூப்பிட்டுக்கோங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்கண்ணா அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு. கடைசி இந்த அம்மா வந்து உட்காந்து சினிமா நடிகைங்கிற அந்த பந்தா காட்டுறாங்களா அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பாலகிருஷ்ணன் எஸ்பி பாலகிருஷ்ணன் அவங்க நினச்சாங்க, இல்லை இங்கே வந்து அது உள்ளே வராது, அது ராமநாதன் பார்த்து. அப்பா உடனே என்ன பண்ணாங்கன்னா, அடடா இது வந்து இது மனோரமா நடிக்கணும், ராமநாதனையும் விட்டுற முடியாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து அந்த செட்டுக்குள்ளே ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு மேக்கில் தான் ஒருத்தர் ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்னா எம்பாரஸ்மெண்ட் வேண்டாங்கிறதுக்காக உடனே ரிஹர்சல் நிறுத்திட்டு இந்த அம்மாட்ட வந்து பேசிட்டு, நீங்கள் நாளைக்கு வாங்க, நம்ம வந்து ரெக்கார்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு ரிஹர்சல், இன்றைக்கி ரிஹர்சல் நாளைக்கு ரெக்கார்டிங் இருந்து உங்களுக்கும் தேவையில்லை, நாளைக்கு வந்து அப்படி நேராக பார்த்துக்கலாம், நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து. அப்புறம் இன்னொரு செக்ஷன் போயிட்டு விமன் செக்ஷன்லேயே வேறு ஏதோ செக்ஷனில் வந்து போயிட்டு தொழிலாளர் நிகழ்ச்சியில் ராமநாதனுக்கு 13 வாரத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு அவங்களுக்கு, ஏன்னா அவர் பிழப்ப கெடுத்துடக்கூடாது, அவருக்கு அது கொடுத்து அந்த கான்ட்ராக்டை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ராமநாதன் கொடுத்து, ராமநாதன் நீங்கள் இந்த தொடரில் நீங்கள் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த தொடரில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு உடனே அவருக்கு வழி பண்ணி கொடுத்துட்டு அப்பா சொல்லியிருக்காங்க உங்களுக்குள்ள இதுலேன்னு. ஆனால் அவங்க நடித்த நாடகத்தை இந்த அம்மா பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
ராமநாதனுடைய மரணம் வந்து இங்கே மயிலாப்பூரில் பக்கத்தில் இருக்கு. ஏன்னா எனக்கு என்னுடைய நாடகத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு எப்போ வந்தாலும் என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு உள்ளே வரும்போதே ஒரு அண்ணன் அப்படின்னா எல்லாரும் வந்து அவரை நான் மற்றவங்களும் அண்ணன் நான் வந்து உங்களை அண்ணன் கூப்பிட மாட்டேன், மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஆச்சி வந்து மனோரமா வந்து எனக்கு அக்கா, உங்களை மாமான்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு பிடிச்சி உரிமையோட சண்டை போட்டு பேசுறது பண்ணுறது ஒன்று. என்ன மரும பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு ஆரம்பிப்பார். அடுத்து என்ன மச்சான் எப்படி இருக்கேன் இப்படி இந்த மாதிரி இந்த அளவுக்கு அவர்கிட்ட தனியாக பழகிக்கணும், இவங்கள்ட்ட தனியாக பழகிருக்கோம். அவர் இறந்துட்டாருன்னு ஒன்று பார்க்கறதுக்கு போனேன். நான் போய் பார்த்துட்டு மாலை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கேன். சின்ன இடம் தான், இவ்வளவுதான் இருக்கும். அந்த விட அங்கே ஏதோ தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது இருந்தாங்க. அப்படின்னா பார்த்தா வாசலில் பரபரப்பாக பெரிய சந்துக்குள்ளே போய் உள்ளே திரும்பணும். என்ன பார்த்தா மனோரமா வந்து அப்படி நிற்கிறாங்க. எனக்கு ஒரு செகண்ட் அவங்க அந்த இடத்துல நின்று பார்க்க வந்து இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை நம்ம அவங்கள்ட்ட போய் எதாவது கேட்கணுமா பேசணுமா, இது எனக்கு கைகால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பக்கத்தில் நிற்கிறாங்க, இப்படி கை கட்டிட்டு இப்படி நிற்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் இந்த கை இப்படி இருக்குது, இப்படியே இருக்குது, இப்படி 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 இருந்து உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு செகண்ட் அப்படி செலுத்து அப்படின்ட்டு நடக்கட்டும், எங்கள் மகன் தான் கொல்லி போடணும், வெளியே போயிடுச்சு. அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஒரு செகண்ட் நான் ஆடிப்பட்டேன். எப்பா 1000 படங்களில் நடிச்சிருக்காங்க, 1000 பேர் அது உலகத்தையே பார்த்துருக்காங்க பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அவரோட வாழ்ந்த ஒரு இதுக்கு அதுக்கு முத்தாய்ப்பு மாதிரி கிடச்ச எங்கள் மகன் தான், என் மகன் சொல்ல எங்கள் மகன் தான் கொல்லி போடணும், நடக்கட்டும். அதுவும் வெளியே போயிட்டாங்க. அந்த உறுதியும் அந்த இதுவும் வந்து அந்த துக்கத்துக்கும் நான் வந்து பக்கத்தில் நிற்க வந்து நின்றுருக்கேன். அதே மாதிரி ரேடியோ போகும்போது ஒரு நல்ல அவங்களோட ஒரு இன்சிடென்ட் எனக்கு. எல்லா லாங்குவேஜும் பேசக்கூடியது வந்து இப்போ சாதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு வந்தாங்கன்னா மனோரமா வந்து அவங்களோட அனுபவங்களை சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மாலையிட்ட மங்கையில் நடிக்க ஆரம்பித்தேன், அன்பு ராஜாவில் இந்த பாட்டு பாடினேன், இப்படி வரிசையாக பாட்டுகள் போடுறதுக்கு இன்சிடென்ட் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தேன். சும்மா இருக்காம அக்கா உங்களை வந்து ஜெல்ஜில் ரமாமணி இன்டர்வியூ பண்ணுவாங்க, உங்களை வந்து சைதாப்பேட்டை சொக்குன்னா அந்த பொம்மலாட்டம் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க, நீங்கள் பதில் சொல்லணும். நல்லா இருக்க வம்பல் மாட்டி விடுறியே அப்படின்னாங்க. ஒரே டேக், கட் பண்ணிலாம் எடுக்கலை. இந்த டைலாக் பேசுவாங்க, பேசணும்னு எடுத்தான். அந்த மாதிரி மெட்ராஸ் பாஷையில் வந்து அந்த படத்தில் நீ நடிச்சிங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா உடனே அதுக்கு என்னப்போ இவங்க நார்மல் மனோரமாவாக பேசுறது ரெண்டுமே வாய்ஸ் வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் கட் பண்ணி எடுக்காமல் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டாங்க. அந்த எல்லா கேரக்டரும் சைதாப்பேட்டை இப்போ அந்த மெட்ராஸ் லாங்குவேஜ், மாமி லாங்குவேஜ், ஷெட்நாட்டு லாங்குவேஜ், சிலோன் லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜ் உள்ளதுக்கும் ஒன்றுக்கும் ஒரு லீட் கொடுத்து ஒரு இன்சிடென்ட்டை போட்டு ஒரு தொகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோ டேலண்ட், ஹைலி டேலண்டட் அவங்களோட இதுக்கு. அந்த நிகழ்ச்சி பண்ணி ரெக்கார்டிங் போயிருக்கும்போது ரிஹர்சல் அவங்க வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ண போகும்போது தங்குறதம் அந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பேசிகிட்டே வரும்போது இப்போ பேசிகிட்டு அந்த நேரம் ஆகிப்போச்சு, வாசலில் தங்குறது நிற்கிது. ஆனால் அந்த பாட்டை லீடு கொடுத்து முடிச்சிடணுன்னு உள்ளே இருந்த பாட்டிமா அவங்க அம்மா, அதுக்கெல்லாம் நாள் இருக்குது, வாசலில் ரதம் நிற்குதான், அச்சானியை முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு, வேணாம் பாப்பா அது சொல்லாத அப்படின்னாங்க அங்கேருந்து. ஆஹான்னு. ஆனால் அவங்க இறந்த அன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு வீட்டுக்குள்ளே போகும்போது என்னால் போக முடியல. இந்த பக்கம் சிஎம் ஜெயலலிதா வராங்கன்னு கலைஞர் வந்துட்டு போயிருக்காரு, 2 பக்கமும் நெருக்கம். திணறது நான் கையில் மாலை வச்சு நிற்கிறேன், என்னால் உள்ளே போக முடியல. போலீஸ்கிட்ட சொல்கிறேன், சார் சிஎம் வராங்க, நாங்கள் உள்ளே போக முடியாது சார், இப்போ செக்யூரிட்டி இப்போ இதாக இருக்குது, நீங்கள் கூட்டம் அப்புது அப்படி என்னை வந்து மயக்கம் வர்ற அளவுக்கு இருந்தது. ரொம்ப பெருதாமல் பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து திரும்பிடுங்க, இப்படி திரும்பிடுங்க, ரொம்ப கூட்டம் இன்னும் கொஞ்சம் வர நேரம் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோடே அடைச்சி போயிடுச்சு. முடியவே முடியணும்னா வாசலில் பார்த்தா அந்த ஃபியூனரல் வேன் டெக்கரேட் பண்ணி நிற்கிறாங்க. எனக்கு அந்த பாட்டிமா கத்துனது தான் ஞாபகம் வருது. அதுக்கெல்லாம் நாள் இருக்குன்னாங்களே, பாவி நாள் வந்துருச்சு, அதுக்கு நானும் வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கையில் அந்த சந்திரமாலை தான் வச்சுருந்தேன். இது என்ன பண்ணுறது ஐயா, நீங்கள் யாராவது உள்ளே போனால் அதை போட்டுருங்கன்னு அந்த டெக்கரேட் பண்ணிட்டு கொடுத்தேன். கொண்டாங்க சார், எல்லாம் பெரிய பெரிய மாலையாக இருக்குது, இதை போட்டால் அந்த படம் தாங்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக கொண்டு வந்துருக்கீங்க, கொண்டாங்க, போய் சேர்ற வரைக்கும் இதுதான் இந்த நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள் நீங்கள் அப்படின்னா. அந்த ஆளே என்னை வந்து திரும்ப வரைக்கும் என் எஸ்கார்ட்னு வந்து ஆட்டோவில் வச்சு ஏற்றி விட்டுட்டு, நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், இந்த மாலை கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூடயே வரும் அப்படின்னாங்க. எங்கள் அக்காவுக்கு நான் செஞ்ச அஞ்சலி அது ஒன்று தான். தனிப்பட்ட கலைஞர் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? மேடைகளில் பார்த்துதான், அவ்வளவுக்கு இதில். ஆனால் ஒரு விஷயம் வந்து 100ஆம் நாள் கேடயம் வந்து கலைஞர் கையால் நான்